பொழுதுபோக்கு சினிமா மொழியில் காதலை மையமாக கொண்ட படங்களில் அதிகமும் நடித்து வந்த விஜயை சட்டென்று சமூக பொறுப்புமிக்க இளைஞனாக முன்னிறுத்திய படம் அப்துல் மஜீத் இயக்கத்தில் 2002 வெளிவந்த தமிழன். விஜயை இயக்கியவர்களில் மஜித்துக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. விஜயை பள்ளி கல்லூரி காலத்தில் இருந்து அருகிலிருந்து கவனித்து வந்தவர் மஜித். விஜய் நாயகனாக அறிமுகமான நாளைய தீர்ப்பு படத்தில் S.A. சந்திரசேகரனிடம் முதன்மை உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். சினிமா மீது இள வயதிலேயே விஜய்க்கு இருந்த தாகத்தையும் தமிழன் படப்பிடிப்பு நாட்களையும் பிரியமுடன் இங்கே பகிர்ந்திருக்கிறார் மஜித். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. பள்ளியில் படிக்கும்போதே நாடகம் போடுவதில் ஆர்வம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே சினிமாவில் சேரும் நோக்கத்துடன் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடினேன். அப்போது இயக்குனர் S.A. சந்திரசேகரனிடம் இணை இயக்குனராக பணிபுரிந்து வந்த சங்கர் சாரின் நட்பை பெற்றேன். அவர்தான் என்னை SAC-யிடம் அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது நானும் ஓர் உதவி இயக்குனராக சேர்ந்து பிறகு அவருடைய இணை இயக்குனராக உயரும் வரையில் 14 படங்களில் பணிபுரிந்தேன். SAC சார், நண்பர்கள், இன்னிசை மழை ஆகிய படங்களை எடுத்த ஆண்டுகளின் போதுதான் விஜய் லயோலா கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து கொண்டிருந்தார். கல்லூரி முடிந்ததும் நேராக படப்பிடிப்புக்கு வந்து விடுவார். என்னிடம், அண்ணா இப்போ என்ன சீன் எடுக்கிறீங்க என்று கேட்டு தெரிந்து கொள்வார். இயக்குனரின் மகன் என்கிற துளி பந்தாவும் இருக்காது. எல்லாரிடமும் அன்போடு பழகுவார். இன்னிசை மழை படத்துக்கு பிறகு நாளைய தீர்ப்பு படத்தின் கதையை விவாதித்து தயார் செய்து கொண்டிருந்தோம். திரைக்கதை முழுமையாக தயாரானதும் விஜயை இக்கதையில் அறிமுகப்படுத்துவது சரியாக இருக்கும் என்று இயக்குனர் முடிவெடுத்தார். அந்த கதை ஆக்ஷன் ஃபேமிலி கலந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர். 10-20 படங்களில் நடித்து அனுபவம் பெற்ற ஒரு நடிகரை போல் அறிமுக படத்திலேயே நடிப்பில் அவ்வளவு தேர்ச்சியை வெளிப்படுத்தினார் விஜய். அதற்கு காரணம் தேடி தேடி கற்றுக்கொள்ளும் விஜயின் உழைப்பும் அவரது அப்பா அம்மா இருவருமே கலைஞர்கள் என்பதும் தான். ஒரு சிறந்த நடிகன் நடிப்பதில் மட்டுமல்ல, நடித்த காட்சிக்கு டப்பிங் பேசும்போதும் மீண்டும் நடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெரும்பாலும் நடிகர்கள் ஒரு ரீலுக்கு டப்பிங் பேச தொடங்கினால் அதை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவார்கள். ஆனால் விஜய் அப்படி அல்ல. ஒரு ரீலை முழுவதும் பார்ப்பார். பிறகு அந்த முழு ரீலுக்கும் ஒரே டேக்கில் பேசிவிடுவார். நாளைய தீர்ப்பு படத்திலேயே இந்த அசாத்திய திறமையை அவரிடம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். விஜய் மிகவும் அமைதியான ஒருவர், யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் என்றெல்லாம் சொல்வார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் மிகவும் ஜாலியாக பழகக்கூடிய ஒருவர், பிரகாசமான நகைச்சுவை உணர்வு கொண்டவர். அதை தனக்குள் பொத்தி வைத்து கொள்ளாமல் அதை தன்னிடம் நன்கு பழகியவர்களிடம், நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்து மகிழக்கூடியவர். அவரது ஹியூமர் சென்ஸ் என்பதும் அதில் டைமிங் என்பதும் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். அவரது ரியல் கேரக்டரிலேயே நக்கலும் நையாண்டியும் கிண்டலும் கேலியும் உண்டு. ஆனால் அதை மற்றவர்களை புண்படுத்தாத வண்ணம் வெளிப்படுத்துவார். SAC சாரின் ஆசீர்வாதத்துடன் நான் வெளியே வந்து தனியாக படம் இயக்க வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தேன். மிக கடினமான போராட்ட காலம் அது. விஜய் ஒரு நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருந்தார். அப்போது SAC சாரின் அலுவலகம், வீடு எல்லாம் ஒன்றுதான். என்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கிறனே என்பார். நான் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கேன் தம்பி, எல்லாம் தட்டி தட்டி போகுது என்பேன். மற்றவர்கள் விஜயிடம் கதை சொல்வது கடினம். ஆனால் எனக்கு அப்படியல்ல. எப்போது வேண்டுமானாலும் விஜயிடம் கதை சொல்லும் அளவுக்கு என்னுடன் பழகியிருந்தார். நான் வெளி நிறுவனங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கும் கதைகளை எல்லாம் விஜயிடம் சொல்வேன். கதையை கேட்டுக்கொண்டே வரும்போது அது அவர் ஒரு கட்டத்துக்கு மேல் ஈர்ப்பாக இல்லை என்றால் அந்த கதை பிடிக்கவில்லை என்று முகத்தில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டார். ஒவ்வொரு கதையும் அதை உருவாக்கியவனுக்கு குழந்தை. அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அது அவர்களை காயப்படுத்திவிடும் என்று கருதக்கூடிய ஜென்டில்மேன் அவர். சொல்லிக் கொண்டிருக்கும் கதை பிடிக்கவில்லை என்றால் டிவி ரிமோட்டை எடுத்து ஆன் செய்து, அண்ணா இந்த படம் ரொம்ப நாளாக பார்க்கல, உங்களுக்கு நேரம் இருந்தால் வாங்க சேர்ந்து பார்ப்போம் என்று மிக நாசுக்காக நம் மனம் கோணாதபடி சொல்லிவிடுவார். அப்படித்தான் ஒரு முறை விஜயிடம் தமிழன் படத்தின் கதையை ஒரு தருதலை தபால் தலையில் வருகிறான் என்று ஒரு வரியில் சொன்னேன். நல்லா இருக்கே, முழு கதையும் சொல்லுங்க என்றார். இந்திய அரசியல் சட்டம் வலியுறுத்தும் அடிப்படை உரிமைகளும்
அதை காக்க வேண்டிய பொறுப்பும் நீதித்துறைக்கு எவ்வளவு முக்கியமானது என்கிற பொது கருத்தை மையமாக வைத்து உருவாக்கியிருந்தேன் இந்த கதையை. அவருக்கு கதை பிடித்து விட்டது. நாம் இந்த படத்தை பண்றோம் என்று கதை சொல்லி முடித்த அடுத்த நொடி சொன்னார். நான் பல தலைப்புகளை சொன்னேன். அவர், நாம் அனைவரும் டிஸ்கஸ் செய்து ஒரு தலைப்பை பிடிப்போம் என்றார். அப்படி விஜய் சார் கொண்டு வந்த தலைப்பு தான் தமிழன். நான் பார்த்த விஜயிடம் சிறு வயது முதலே சமூக பொறுப்பும் அக்கறையும் உண்டு. 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும், அநீதி நடந்தால் தட்டி கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார். அந்த குணம் அவருடைய அப்பாவிடமிருந்து அவருக்கு வந்தது. எஸ்ஏசி தன்னுடைய படங்களில் சமூக பிரச்சனைகளை அரசியல் கலந்து படமாக்கியவர். அதன் காரணமாகவே புரட்சி இயக்குனர் என்று பாராட்டப்படுபவர். அப்படிப்பட்டவரின் மகனான விஜயும் ஒரு புரட்சிகரமான நடிகராக அடையாளம் பெற வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதே நேரம் அவரிடமிருந்து மிதமிஞ்சிய நகைச்சுவை உணர்வையும் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருந்தாலும் மற்ற எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதில் அவர் கிங். தமிழன் படத்தில் விஜய் ஏற்றுக்கொண்ட சூர்யா கதாபாத்திரம் சமூக மாற்றத்தை விரும்புகிற எதிர்மறை சிந்தனை கொண்ட ஓர் இளம் வழக்கறிஞர். அதற்காக அந்த இளைஞனிடம் குறும்பும் கலகலப்பும் இருக்கக்கூடாது என்று நினைக்க முடியாதல்லவா? அவர் தமிழன் படத்தில் செய்யும் ஹியூமர் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே அளவுக்கு அவர் எப்படி தபால் தலையில் இடம்பெற்றார், அதற்காக அவர் என்ன செய்தார் என்கிற விஷயங்களும் பேசப்பட்டன. அப்போதுதான் விஜய் சென்று சேர வேண்டிய உயரம் என் மனக்கண்களில் தெரிந்தது. அதை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.